சிம்மராசி ஆண்களே, இந்த மாதம் ஒரு பெண்ணுடன் நட்போ அல்லது காதலோ ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. உங்களின் ராசி அதிபதி சூரிய பகவான் ராகுவை நெருங்குவதால் இந்த மாதம் ஒரு பெண் தொடர்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாதது. இதுநாள் வரை உங்களை மறைமுகமாக விரும்பிய அந்த நபர் உங்களை தேடி வருவார். குரு பகவானின் பார்வையில் உங்கள் ராசிநாதனும் ராகு பகவானும் இருப்பதால் அனைத்தும் நன்மையாகவே முடியும். ராகு பகவான் உங்கள் ராசிநாதனை நெருங்குவதால் குழப்பங்களும் முடிவெடுப்பதில் தாமதமும் ஏற்பட்டு விலகும். சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை சமசப்தமாக பார்ப்பதால் கேதுவால் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் விலகும். உங்கள் லாபஸ்தானத்தில் உள்ள குரு பகவானால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். 8ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானால் வேலையிலும் தொழிலிலும் பணியாளர்களால் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடும். செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் உச்சமாக இருந்து உங்களுக்கு சகல விதத்திலும் நன்மைகளையே செய்து கொண்டிருக்கிறார். மாசி மாதம் பிறந்து ஒரு வார காலத்தில் செவ்வாய் பகவானானவர் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவார். அதன்பின் உடல் நலத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் வலுவாக சஞ்சரிக்கும் ராகு பகவானால் ஒளி கிரகங்கள் அனைத்தும் வலுவிழந்தாலும் குரு பகவானின் பார்வையால் அதன் எதிர்மறை தாக்கங்கள் குறைந்து அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். சிம்மராசிக்காரர்கள் காதலிப்பதற்கும் திருமணம் செய்வதற்கும் மேஷம், தனுசு, கும்பம், விருச்சிகம் ஆகிய ராசிகள் சிறந்த வாழ்க்கை துணையாக அமைவார்கள். உங்கள் ராசிக்கு 6வது ராசியான மகரம் மற்றும் 8வது ராசியான மீனத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் சர்ப்ப கிரக பரிகாரம் மேற்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். 100 கிராம் கருப்பு முழு உளுந்தை ராகு பகவானுக்கும் கொள்ளை கேது பகவானுக்கும் வைத்து தீபமேற்றி வழிபட்டு வர சர்ப்ப கிரகங்களால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். உங்கள் ராசிநாதனை குரு பகவான் பார்ப்பதும் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியையே பார்ப்பதும் விசேஷமான அமைப்பாகும். இதனால் தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். லாபங்கள் அதிகரிக்கும். சகல விதத்திலும் நன்மைகளை கொடுக்கும் மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். சிம்ம ராசி நேயர்களே, இறைவனின் துணை என்றும் உங்களுக்கு இருக்கட்டும். நன்றி.